ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போச்சு. அதாவது நேற்று ரைட்டு திடீர்னு ராணவ் அண்டு பவித்ரா பயங்கரமாக வந்து மோதிக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு நிறைய பேரோட கருத்து என்னவாக இருக்குன்னா, பவித்ரா வந்து கண்டென்ட்டுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு ராணவும் சொல்கிறாரு, வெளியில் இருக்கிற மெஜாரிட்டியான பீப்புள்ஸ். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ தான் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது என்னென்னா, நிறைய பேருக்கு இன்னுமே வந்து பவித்ரா வேணும்ட்டே பண்ண மாதிரி தான் இருக்குது. அதனால் தீபக் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் பவித்ரா உட்காந்துட்டு இருக்காங்க, தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது, உனக்கு வந்து இன்றைக்கி பிஎம்ஸ் தானே தெரியும், எனக்கு அந்த மாதத்தில் ஒரு பிரச்சனை வரும்ல, அதனால தான் நீ கோவப்பட்ட, எனக்கு தெரியாது, அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னும் போது, இல்லை அதெல்லாம் கிடையாதுன்ட்டாங்க. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் போல இருக்குது, அதனால தான் அந்த பொண்ணு வந்துட்டு எரிச்சலாக பேசியிருக்கு அப்படின்னு நினச்சிருக்காரு. இல்லைன்னா அந்த மாதிரி பேசாதே, அந்த மாதிரி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லையா, அங்கே ஒருமே பிரச்சனை நடக்கலையே அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, ஸ்கூல் டாஸ்கில் வந்துட்டு அவனை வந்து எல்லாருமே வெறுத்தாங்க, அதனால் ஒரு ஸ்பேஸ் நான் கொடுத்தேன் அவனுக்காக. பட் ஆனால் அதை வந்து ஓவராக வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, என்னை ஏமாத்துற மாதிரி பண்ணுறான். இப்போ டெவில் டாஸ்கில் வந்து என்னை உயிரை எடுத்து குடுமி போடுன்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்டு பவித்ரா என்னை குடுமி போட்டு விட்டான்னு சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன்ல, அதை நீ வந்து தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, ஏன் நீ அந்த மாதிரி தப்பாக யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை மறுபடியும் வைக்கிறாங்க. அப்போ தீபக் என்ன சொல்கிறாருன்னா, பவித்ரா ஓகேம்மா, இப்போ ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் ஜாலியாக பேசியிருக்கும்போது நாங்கள் இன்னும் பேசக்கூட ஆரம்பிக்கலாம் அப்போது. ஆனால் என்னை நீ வந்துட்டு ஒரு மாதிரி சொன்னேன், உடனே அன்னையிலேருந்து நான் இது வரைக்கும் பேசியிருக்கேன்னா பார்த்தியா, உங்கள் 2 பேரை பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் நல்லா ஜாலியாக தான் பேசுகிறீங்க, ஆனால் நான் பேசுனது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ சொன்ன விஷயங்கள் ஓகே, இந்த பொண்ணுக்கு அது பிடிக்கலன்னு. இந்த மாதிரி நீ ஸ்ட்ராங்காக அவன்கிட்ட நீ சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அப்படியே வழ குழக்கணும்னா அவன் இன்னுமே என்ன நினைப்பானா, அவன் ஜாலியாக தான் எடுத்துப்பான். நீ சொல்ல வேண்டிய விஷயத்த போல்டாக நீ அவன்கிட்ட சொன்னால் தான் அவனுக்கே புரியும். அப்படின்னா நான் சொல்லிட்டேனே, அவனுக்கு புரிஞ்சு தொலைய மாட்டுதுன்றாங்க. வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மாறுது. நம்ம பவித்ராக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் வரவே இல்லை. இப்போ நம்ம லைவ் பார்த்துட்டு தான் இருக்கோம், சும்மா லைட்டாக சிரிச்சார், அதோடு வரல. அவரை பார்க்க உண்மையிலே பாவமாக தான் இருக்குது. பவித்ரா கிட்ட உண்மையாக நல்லா தான் பழகிறாரு. ஆனால் இந்த பொண்ணு திடீர்னு இவ்வளோ தூரம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து திடீர்னு இப்படி பண்ணுறது கொஞ்சம் அன்ஈஸியாக ஒரு மாதிரி இருக்குது. அது வந்து தேவையில்லாமல் இருக்குமோன்னு. அதே மாதிரி தீபக் என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக ஒரு செமையான ஒரு விஷயத்தை சொன்னார் ராணுவ பற்றி. பரவாயில்ல, உன்னை இவ்வளோ தூரம் புலம்பு விட்டானா, பயங்கரமான புத்திசாலியாக இருப்பான் போல இருக்குல்ல அப்படின்னாரு. அவங்களுக்கு இன்னும் காண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லிட்டார், சரி விடு, பெண்ணை அவனை வச்சு செஞ்சிடலாமா, சரி விடு, எப்போயாவது திரும்ப மாட்டுவாள, ஏதாவது ஒரு வேணுன்ட்டு தப்பு பண்ணிட்டு அதை வந்து அப்படியே காமெடியாக மாற்றுவாள, அப்போ வந்து வச்சு செஞ்சு விட்ருவோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பாவம் ராணுவ வச்சு செய்ய போகிறாங்க போல இருக்குது. என்ன நடக்கப்போ தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது? நேற்று பவித்ரா ராணுவ சண்டையில் உண்மையிலே யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.